நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் வித்யாபுத்திரர் வி ஆர் ராஜா குளத்தூர்ட்டு பேசுகிறேன். ஸ்ரீமாத்திரை நமக. இது என்னுடைய 898வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன கவரேஜ் பண்ணுறப்போன்னா, முக்கியமான ஒரு மகானை பற்றி பார்க்க போகிறோம். இது பாருங்கள், இந்தியாவில் யாரும் கேட்கல, என்ன மலேசியாவிலேருந்து ஒருத்தர் கேட்டிருக்கார். என்ன கேட்டிருக்காருன்னா, சுவாமி உங்களுக்கு கணபதி முனியை பற்றி தெரியுமா உங்களுக்கு? அப்புறம் கணபதி முனி சொல்லி யார் டக்கு சேர்க்காச்சு. காதி கண்ட கணபதி முனியும் ஒருத்தர் இருந்தார். ரமண ஆசிரமத்தில் திருவண்ணாமலையில் இருந்திருக்கார். அவரை பற்றி அவரே நிறைய நூல் விளையாட்டிருக்கார். பெரிய அவதார புருஷர். அவர் ரமணரோடையே இருந்தார். அவர் பார்த்தா அவர் ரிஷியாட்ட இருப்பார். தாடியெல்லாம் வச்சுட்டு அப்படியே எப்போ பார்த்தாலும் தபஸ்லாம் இருப்பார். அவர் ரமணரும் அவரும் மனசுலேயே பேசிப்பார். ஒரு சமயம் ரமணர் கேட்குறாரு அவரை, நான் சொன்னதெல்லாம் எழுதிட்டியா நீ அப்படின்னாராம். ரெண்டு பேரும் பேசிக்கவே இல்லை. இப்போ ரெண்டு பேரும் மௌனத்தில் இருக்கா. பட் தேர் ஏபிள் டு கன்வே. அந்த டெலிபதியும் சொல்லுவார். அது மாதிரி பெரிய வரப்பிரசாதம் மிக்கவர் யார், காவிய கண்டபதி. இந்த மலேசியா இப்படி கேட்கும்போது பட் எனக்கு அதுக்கு உண்டான ரெஃபரன்ஸ் இல்லை. இது பாருங்க, அம்பாளின் திருவிளையாடல் எப்படி இருக்குன்னா, நம்முடைய நண்பரான விவேக் சரபேஸ்வரன், எங்கள் அம்மாவோட, எங்கள் கொரட்டூர் அம்மாவோட அவர் ஒன்றாவது டிசைபிள். வெரி நாலேஜபிள் பர்சன். ரொம்ப ஸ்டைல் பண்ணுவார். புக்குக்காக நிறைய ஸ்பெண்ட் பண்ணுவார். நிறைய கோவிலுக்கு போவார். நிறைய விஷயம் ஞானி. சமஸ்கிருதம் படித்தவர். என்னோட வயசில் சின்னவர். அவர் ஆடிட்டராக இருக்கார். அவர் ஹீ ஸ்பீடிங் மீ. ஆக்சுவலி நான் எதாவது கேட்டான்னா டக்குன்னு அந்த புத்தகத்தை வாங்கி அனுப்பிச்சுடுவார். எனக்கு இந்த புக்கில் தெரிஞ்சவங்க உண்டு. நான் அப்புறம் சொல்லுவேன், உங்களோட சான்ஸ்கிரிட் நாலேஜெல்லாம் கிடையாது எனக்கு. நான் படித்ததில்லை, பொய்யே சொல்லலாம். ஹிந்தி பிராத்மிக் பாஸ் பண்ணி மத்தியமாக போகிறதுக்கு முன்னாடி விட்டுட்டாங்க. பட் ஹிந்தி இப்போ டெல்லியெலாம் போயிருக்கும்போது இந்த பஸ் எங்கே போகிறதுலாம் கேட்கணும். அப்போ நான் சொல்கிறது 40 வருஷத்துக்கு முன்னாடி. முடிக்கக்கூடாது நம்ம. ஸோ அந்த ஹிந்தி படித்தது விளக்கங்கட ராஜலட்சுமி கிட்ட சொன்னேன் அந்த அம்மாக்கிட்ட. அம்மா இவ்வளோ டீல் பண்ணுறேன், அலிகார் மொராதாபாத்லாம் டீல் பண்ணுறோமே, ஹிந்தி தெரிஞ்சுக்கணும். ஹிந்தி தெரியுமா? எனக்கு தெரியாது மாமா. பெட்டர் யூ லேர்ன் ஹிந்தி. ஸோ தட் ஹிந்தி தெரிஞ்சால் ஆந்திராவிலேருந்து எந்த ஸ்டேட் வேணால் யூ கேன் ஹேண்டில். ஹிந்தி தெரியலன்னா கஷ்டம். அது நான் அனுபவிச்சிருக்கேன் நான். பட் ஃபார்ச்சுனேட்லி நான் ஹிந்தி எழுதுவேன், ஸ்பீடாக எழுதுவேன், படிச்சுடுவேன். அர்த்தம் தெரியாது. ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஆட்டம் ஹிந்தியும் தெரியணும். அது பேச தெரிஞ்சால் போதும், எழுத தெரியணும் அவசியம் இல்லை. ஓரளவுக்கு நம்ம வி ஷுட் பி இன் எ பொசிஷன் டு ரீட். நிறைய இடத்துல நார்த் இந்தியாவில் போனால் ஹிந்தியில் தான் இருக்கும் போர்டெல்லாம். அது என்ன ஊர் கொஞ்சம் அட்லீஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் நிற்கிறது, அது அது அந்த ஊர்லாம் இறங்கணுன்னா இறங்க முடியாது நம்மளால். டக்கு பார்த்தானே இங்கிலீஷின் ஹிந்தி இருக்கும். சில ஊரில் ஹிந்தி தான் இருக்கும். எப்படி தமிழ்நாட்டு தமிழ் சொல்கிறாலும் அங்கெல்லாம் ஹிந்தி தான் இருக்கும். அது தப்புன்னு சொல்ல முடியாது. தட் இஸ் நேஷ்னல் லாங்குவேஜ். அது இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த காவிய கண்ட கணபதி முனினே பேர் இருக்கு. ரிஷி முனினா ரிஷி, முனினா முனீஸ்வரன் வச்சுக்க பாரு, முனினா ரிஷி. அந்த அவரை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ டக்குன்னு ஃபோட்டோ காமிக்கிறது என்கிட்ட இல்லை. இந்த திரு விவேக் சரபேஸ்வரன் அனுப்பிச்ச அந்த இதை வச்சு தான் பேச போகிறேன். மேபி இவராக இருக்கலாம்னு தோன்றது எனக்கு. எப்பயுமே மௌன நிலையில் இருப்பார், எப்பயுமே தியானத்தில் இருப்பார். அது மாதிரி இருக்கிறவர். நான் பல நூல்கள் எழுதியிருக்கார். உமா சகஸ்திரம்னு கூட எழுதியிருக்கார். தவம் மற்றும் காற்றலின் மகத்தான படைப்பு வசிஷ்ட காவியா காந்த கணபதி முனியும் பேர். வசிஷ்ட கோத்திரத்தை பிறந்தவராக இருக்கணும், இல்லைன்னா அந்த பேர் அப்படி வராது. பை C.K. நடேசன், காவியகந்த கணபதி முனிவரின் சீடர். இவர் 20ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் 4 தசாப்தங்களில் குறுகிய தாழ்வாரங்களில் கூட்டமாக இருந்த மனிதர்களில் இனத்தைச் சேர்ந்தவர். ராட்சசர்களின் இனத்தை செய்யப்பட்டிருக்கிறார். கணபதி முனி நவம்பர் 17, 1878ஆம் ஆண்டு ஆந்திர பிரதேசத்தில் பொப்புலிக்கு அருகிலுள்ள காலவரையாயில் பிறந்தார். கல்பராய் மலை போலக்கு காலவரையாயில் பிறந்தார். அவரது பெற்றோர்களான நரசிம்ம சாஸ்திரி மற்றும் நரசம்மா ஆகியோருக்கு 3 மகன்கள் இருந்தனர். முனிவர் 2வது மகன் ஆவார். அவருடையது ஸ்ரீவித்யா தீட்சை பெற்ற குடும்பம்.
அவர் பிறப்பதற்கு ஒரு வருடம் முன்பு அவர் தாயார் நரசம்மா ஆந்திராவில் உள்ள அரசவல்லியில் உள்ள புகழ்பெற்ற சூரிய கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட கோவிலுக்கு சென்றிருந்தார். அது சூரிய கடவுளுக்கு வழிபாடு செய்ய புனிதமான நாள் ரத சப்தமி அன்னைக்கு. முறையாக இறைவனை வழிபட்ட பிறகு அவள் இரவு முழுவதும் கோவிலில் தங்கினாள். அந்த நரசம்மா அதிகாலையில் அவள் கனவில் ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட அழகு கொண்ட பெண் கோவிலிலிருந்து தாழ்வாரங்களில் வெளிவந்து ஒரு நல்ல பளபளப்பான பானையுடன் அவளை அணுகி அதை அவள் கையில் வைத்துவிட்டு மறைந்து விட்டாள். கனவில் நடக்கிறது. அவள் மிகுந்த ஆச்சரியப்படும் விதமாக அந்த நல்ல ஜாடி அவளுடன் தொடர்பு கொண்ட தருணத்தில் ஒரு ஆண் குழந்தை வடிவத்தை எடுத்தது. அவள் வீடு திரும்பிய பிறகு அவள் கர்ப்பமானாள். தந்தை நரசிம்ம சாஸ்திரிக்கும் ஒரு தனித்துவமான அனுபவம் ஏற்பட்டது. அவர் நவம்பர் 1878 வாரணாசி அது காசி சென்றிருந்தார். அவர் கோவிலில் கணபதியின் முன்னிலையில் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கும் போது தெய்வத்திலிருந்து ஒரு சிறு குழந்தை வெளிப்பட்டு அவருக்குள் நுழைவதை போன்ற காட்சியை கண்டார். நரசிம்ம சாஸ்திரி பனாரஸில் இந்த காட்சியை கண்ட நேரத்தில் அவரது மனைவி நரசம்மா தன் பெற்றோர் வீட்டில் ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்தார். இந்த குழந்தைக்கு இரு பெற்றோரும் கொடுக்கப்பட்ட இந்த நல்ல அறிகுறிகளின் கீழ் பிறந்தது. இந்த குழந்தை மகா கணபதியின் வெளிப்பாடே என்ற நம்பிக்கையில் தந்தை இந்த குழந்தைக்கு கணபதி என்ற பெயர் பொருத்தமாகும் என்று அறிய வைத்தார். கணபதி தன் தெய்வீக தன்மையை உணர்ந்தவராக தெரிகிறது. பின்னர் அவர் உமா சகஸ்ரம் மற்றும் பிற படைப்புகளில் தான் ஒரு கணபதி கடவுளின் அம்சமாக பிறந்ததாக எழுதியுள்ளார். மேலும் தனக்கும் கடவுள் கணபதிக்கும் இடையிலான அடையாளத்தை பற்றிய தனது நம்பிக்கையை அவர் உடலின் இருப்பில் வெளிக்காட்டும் ஆவி, அதாவது கணபதியின் மகிமையால் வெளிப்படுத்தினார். கணபதி வீட்டிலேயே முழுமையாக கல்வி கயின்றார். அதாவது சின்ன வயசில் வீட்டிலே படித்தார். அவர் தந்தை அவரது மூதாதையர்களைப் போலவே மந்திர சாஸ்திரம், ஜோதிடம் மற்றும் ஆயுர்வேதத்தில் நன்கு தேர்ச்சி பெற்றவராகவும் நிபுணராகவும் இருந்தார். இளைய கணபதி இந்த அனைத்து பாடங்களையும் அறிந்து உள்வாங்கிக் கொண்டார். 10வது வயதில் கூட அவருக்கு பஞ்சாங்கத்தை தயாரிக்க முடிஞ்சது. பாருங்க, 10 வயசில் இவ்வளோ கிடைக்காரு நான் இருக்கார். மிச்சம் இது டிரான்ஸ்லேட் வந்து இங்கிலீஷில் போட்டிருக்குது. While still a boy, he finished studying the classical poems and then devoted himself to the study of grammar and poetics. அதாவது இலக்கணம், இலக்கியம் எல்லாத்தையும் படிச்சுட்டார். At the same time, he delved deep into the writings of Vyasa and Valmiki. வியாசருடைய படைப்புகள், வால்மீகி படைப்புகள்லாம் வந்து நல்லா தெரிஞ்சுட்டு அதை எழுத ஆரம்பித்தார். He repeatedly read and reread Mahabharata. His horizon widened and his intellectual blossomed with an ever deepening perception. Like in ancient times, Ganapati desired to acquire immense strength and power through practice of austerities and mantra japa. அதெல்லாம் நிறைய கற்றுண்டார். அதெல்லாம் அவர் though married at an early age, which was the custom of the day, Ganapati, when hardly 18 years old, set out and wandered from one sacred place to another, residing in the place like Bhubaneswar, where he performed tapas. In a dream, while at Bhubaneswar, Ganapati saw a woman putting honey in his mouth. வாயில் தேனை வந்து விட்டுற மாதிரி கனவு கண்டிருக்கார். அண்ட் onto his tongue and then vanishing. ஒரு அம்பாள் பிரத்யட்சமாகி அவருக்கு வாயில் தேனை ஊட்டி நாக்கில் தடவிட்டு போயிட்டாலாம். Later, the Muni himself narrated this to disciples and said that only after the instant did he gain complete mastery over the poetry. அதுக்கப்புறமா தான் நிறைய கவிதைகள், பாட்டுக்கள் எல்லாம் எழுத ஆரம்பித்தார் அவர். When Ganapati was staying in Kashi, he came to know that there would be a great assembly of Sanskrit scholars in the famous city of Navadvipa in Bengal. On the advice of his friends, he got a letter from them of introduction and started for Navadvipa. There, he passed the difficult test in extempored Sanskrit prose and poetry and with an effortless ease that stunned the examiners. அங்கே போய் பெரிய எக்ஸாம் எல்லாம் வந்து அட்டன் பண்ணியிருக்காரு. Unanimously,
they conferred the title as காவிய கண்டா. அங்கே தான் வந்து வாங்கியிருக்கார் காவிய கண்டா. காவிய கண்ட கணபதினு ஒரு டைட்டில் வந்தது. ஒன் who has poetry in his throat on him. Forthwith, he was 22 years old. Ganapati returned to South India in his 25th year. From Kanchipuram, he came to Arunachala, Tirunnamalai, 1903, to perform tapas. At the time, he visited Ramanashram and met Ramana Maharishi. Ramana Maharishi Brahmana Swami on the hill twice before he accepted a teaching post at Vellore 1904. By his organizing ability and magnetic personality, he gathered a group of students who, by the power of mantra japa, set out to generate spiritual energy to cure the ills of the nation. In fact, it was his strong conviction, like that of Swami Vivekananda, that welfare should be placed above the individual salvation. He soon resigned his job at Vellore and returned to Arunachala 1907 வந்துட்டார். திருவண்ணாமலை வந்திருக்கார். It was a stage in his life and he sought and gained the grace of Brahmana Swamiன்றது ரமண மகரிஷி. Though he was already an intellectual and spiritual giant with many achievements to his credit, with a host of followers, as well as Ganapati felt distressed that his life purpose was not yet achieved. He suddenly remembered Brahmana Swami climbed the hill to his abode and prayed to him for Upadesha. The meeting was of profound consequences, not only for Kaviganda but also for the world at large. The Muni approached the Burubhasha cave where Brahmana Swami lived the 18th of November 1907. Prostrating before the young sage, he pleaded with a trembling voice, "All that has to be read, I have read. Even Vedanta, Shastra, I have fully understood. I have performed japa in my heart content. Yet I have not up to this time understood what tapas is. Hence, I have sought a refuge at their feet. Pray enlighten me and above the nature of tapas." For 15 minutes, Sri Ramana Maharishi silently gazed at the Muni. காபிகட்ட முனை மீது நமஸ்காரம் பண்ணி கேட்கிறாரு. He then spoke, "One who watches where the notion I springs, the mind will be absorbed into that. That is tapas. If a mantra is repeated and attention is directed to source where the mantra sound is produced, the mind will be absorbed into that. That is the tapas." அப்படிலாம் சொல்கிறார் அவர். அப்போ தான் பேர்லாம் தெரிகிறது. பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி to Brahmana Swami, whose original name is Venkatraman. Ganapati Muni wrote his great devotional epic hymn, Uma Sahasram, 1000 verses on Uma, after accepting Sri Maharishi as his guru on November 18th, 1907. This work was magnum opus of the Sir poet. He never wrote for name or fame, but composed the poetry as a form of tapas. Inspired by his spiritual exaltation, he composed Uma Sahasram in gratitude of the great goddess Uma Parvati for granting him the Maharishi as his master. Vasishtha Ganapati Muni was a valiant soldier in the cause of truth and divinity. For communing with the divine, the Muni was well endowed, gifted with a marvelous power of mind.
மைண்ட் பவர் ரொம்ப ஜாஸ்தி அவருக்கு. He created the greatest scholars of modern times are astounded by his versatility and genius. With absolutely no formal schooling, he would immediately grasp the most of the intricate problems of the day and devise solution. His immense scholarship of Hindu scriptures, coupled with partner's memory and divine intuition, shone on his face and flowed out through his writings and oratory. பேச்சிலும் சரி, அவருடைய பதிவிலையும் சரி, அவருடைய காவியத்தில் இதெல்லாம் பயிற்சியிலும் சரி, அப்படியே பிரதிபலிக்குமா அது. அப்படியே முனியாட்டமே இருந்தாராம், மகரிஷி போலையே இருந்தாராம். ரமண மகரிஷியை மொட்டை அடிச்ச மாதிரி இருப்பார், கோமடத்துக்கிட்ட இருப்பார். இந்த காவியகண்ட கணபதி முனின்றவர் எப்படி ஒரு ரிஷி அந்த காலத்தில் இருந்தாலும் அந்த மாதிரி இருந்திருக்கார். ஏன்னா வந்து கணபதியோட சொரூபம் சொல்லப்படுறது அவரை. இதே மலேசியாவிலேருந்து அந்த நண்பர் கேட்டதுனால இது பேசினேன். அதை கிடைச்ச இன்ஃபர்மேஷன் எனக்கு நிறையா இருக்குது அவரை பற்றி சொல்கிறதுக்கு. அரவிந்தோலாம் சொல்லியிருக்காரு அவரை பற்றி, நிறைய பேர் பேசியிருக்காரு அவரை பற்றி. காவியகந்த கணபதி முனிவரின் எழுத்துக்கள், குறிப்பாக ரிக்வேதம், தத்துவ சாஸ்திரம் பற்றியவை நிச்சயமாக வரும் நூற்றாண்டுகளுக்கு வழிகாட்டும் ஆவியாகவும் விளக்கமாகவும் இருக்கும் சொல்லியிருக்கு. இது அவரை பற்றி எழுதின நடேசன், கே நடேசன் சொல்கிற திருவண்ணாமலையில் 1920ஆம் ஆண்டு நான் படித்து கொண்டிருந்த போது கணபதி முனிவராக எனது தொடர்பு தொடங்கியது. அவரது மகன் ஸ்ரீ மகாதேவ சாஸ்திரி எனது உயர்நிலைப் பள்ளியில் எனது சமஸ்கிருத ஆசிரியராக இருந்தார். பல பாடங்களில் முனிவர் எங்களுக்கு பள்ளி சமஸ்கிருத சங்கத்தில் உரையாற்றினார். அவரது மதிப்புமிக்க சொற்பொழிவுகளை கேட்கும் அதிர்ஷ்டம் எனக்கு கிடைத்தது. பின்னர் முனிவர் எனக்கு சில மந்திரங்களை கற்பிக்க தொடங்கினார். ஒரு முறை சமஸ்கிருதத்தின் நல்ல அறிவை பெறுவது எப்படி என்று குறித்து எனக்கு ஆலோசனை வழங்குமாறு கேட்டபோது உடனடியாக படைப்புகளை முடிந்தவரை அடிக்கடி படித்து எழுதுமாறு தன்னை அறிவுறுத்தினார். அப்புறமா தான் எல்லாம் கற்றுண்டேன்னு சொல்கிறார். என் நீண்ட நாள் வாழ்நாள் முழுவதும் அவரோட படைப்புகளை ஓதி எழுதி தொகுத்து சேகரித்து வருகிறேன். முனிவரின் விருப்பமான சீடர்களை ஒருவரான T.S. விஸ்வாமித்திரரிலிருந்து இந்த படைப்புகளை சேகரிக்க நான் பலமுறை ஷிர்சிக்கு சென்றுள்ளேன். அவருடைய நேரடி இருப்பிடத்தின் போது பகவான் ரமணர் இந்த புனித பணியில் என்னை ஆசீர்வதித்து ஊக்கப்படுத்தினார். இப்பொழுது அவர் மகா சமாதிக்கு பிறகும் அவருடைய ஆசீர்வாதங்களை காட்ட இன்ன வரைக்கும் நான் கடைபிடிக்கிறேன்னு சொல்கிறார் அவர். அப்போ இது நடேசன் சொல்கிற எனக்கு பெரிய அதிர்ஷ்டமும் மகிழ்ச்சியும் கிடைத்துள்ளது. மேலும் முனிவர் மற்றும் பகவான் மகரிஷியால் அற்புதமாக ஆசீர்வாதிக்கப்பட்ட உணர்கிறேன். இது ஞானி கவிஞர் வசிஷ்ட கணபதி முனிவரின் ஈர்க்கப்பட்ட பொக்கிஷங்களை உலகிற்கு வழங்குவதற்கான கருவியாக பயன்படுத்தப்படுகிறது சொல்லி முடிக்கிறார். ஸோ நிறைய அவரை பற்றி எக்கச்சக்கமான ஆர்டிக்கல் இருக்கு, நிறைய நூல்கள் ஏற்றிருக்கார். முடிஞ்ச வரம் வந்து சம்ஸ்கிருதம் தெரிஞ்சவாளுக்கு ஈஸியாக இருக்கும். எனக்கு சம்ஸ்கிருதம் தெரியாது, அன்பார்ச்சுனேட் திங்க. ஸோ தெரிஞ்சவா சமஸ்கிருதத்தை படித்து பாருங்க. ஏன்னா அதை இவரே சொல்லியிருக்கார், காவியகண்ட கணபதி முனிவரே வந்து அவரோட நூலை வாசிக்க சொல்கிறார். ஸோ எப்பயுமே மூலத்தை எப்படி வாசிக்கிறோமோ அதில் இருக்க திருப்தி இச்சத்தில் வராது, என்ன ட்ரான்ஸ்லேட் பண்ணாலும் சொல்லி இன்றைக்கி இந்த மலேசிய நண்பருடைய கேட்டதுனால நான் விவேக் சர்வசன் மூலம் இது கிடச்சி உங்களோட பகிர்ந்துட்டேன் இதை. ஸோ இதனால் எனக்கு ஒரு மன திருப்தியாச்சு. இதை ஆறப்படாமல் டக்குன்னு சூடாக தோசை வந்த மாதிரி ஆகிடுது எனக்கு. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, அவனுள்ளாலே அவன்தாள் வணங்கின மாதிரி பெரியவாளை பற்றி பேசுறதுக்கு நமக்கு வந்து ஒரு யோகிதை வேணும், அது அவள் அனுகிரகம் வேணும். இவ்வளோ நாளாக நான் பேர் படிச்சிருக்கேன், 20-25 வருஷத்துக்கு முன்னாடி ரமணரோட புக்கெல்லாம் கூட இருக்கேன்ட்ட. அது ரொம்ப அது நாட்டம் போகாது எனக்கு. உண்மையாகவே சொன்னால் மனசில் சொல்கிறேன் நான். மந்திரங்களுக்கு நாட்டம் வந்து இந்த சித்தாந்த கருத்துக்களை வளைய எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் போகாது. ஓவரால் இருக்கும் தவிர ரொம்ப ட்ரையாக இருந்துச்சுங்க, பீப்புள் நாட் ரிலீஷிட்டு. அதனால் அதில் இன்ட்ரெஸ்ட் போகல. இப்போ மேபி ஏஜ் ஃபேக்டர்னா இருக்கலாம், அது எதுவும் தெரியாது எனக்கு. ஸோ இப்போ தான் வந்து அதில் கொஞ்சம் கொஞ்சமாக நாட்டம் போகிறது. சரி சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.